வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. சிபிஐ குற்றப்பத்திரிகையில் இருப்பது என்ன? எப்போ செந்தில் பாலாஜி விசாரிக்கப்படுகிறார்? எல்லாரும் சொல்கிறாங்க விஜயை கூப்பிட்டு விசாரிப்பாங்கன்னு. விஜயை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. செந்தில் பாலாஜி விசாரிக்கப்படுவார்னா கண்டிப்பாக விசாரிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் வரக்கூடிய தகவல்கள். எப்படி இவங்க மாட்டினாங்க? முனியப்பன் கோயில் ஜங்ஷனில் நடந்தது என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையுடைய எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒன்று இருக்கும்போது ஏன் விஜய் தரப்புலேருந்து புகார் கொடுக்காமல் இருக்காங்க? இப்படி பலவிதமான சந்தேகங்கள் இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியிலையும் இருக்குது, சட்ட வல்லுநர்கள் மத்தியிலையும் இருக்குது. இன்றைக்கி விஜய் அவர்கள் அமைதியாக இருந்து இப்போ முழுக்க என்ன காரணம், சதி வேலை காரணம் நிறையா அவங்க தரப்பில் வெர்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. இதில் காவல்துறை கொடுத்த நிறையா விஷயம் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்குதுன்னு ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம், நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். அந்த வகையில் சிபிஐ இன்றைக்கி விசாரிக்கும் போது பலவிதமான உண்மைகள் வந்திருக்குறத சொல்கிறாங்க. இப்போ சிபிஐ குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிற மாதிரி அல்லு அர்ஜுன் பேரை போட்டாங்க, 7வது குற்றவாளியாக போட்டிருக்காங்க. அதேமாதிரி விஜய் 2வது 3வது குற்றவாளியாக போட்டுருவாங்க. ஏன்னா அவர் 12 மணிக்கு வர வேண்டியவர் அப்போ வந்தார் இப்போ வந்தார் நிறையா காரணங்கள்லாம் சொல்லி போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பேசும்போது ஏற்கனவே நம்ம பாபர் மசூதி இடிக்கும் போது போடப்பட்ட கமிஷன் என்னாச்சு, அதேமாரி குஜராத் கோர்ஜா சம்பவம் நடக்கும்போது போடப்பட்ட கமிஷன், பேனர்ஜி கமிஷன், லிபரான் கமிஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெர்லைட், இதெல்லாம் இன்றைக்கி சிபிஐ எப்படி பணியாற்றியது அப்படின்னு நம்ம பேசினோம்னா கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம பேசுவோம். அந்த கமிஷன்லாம் என்ன சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கும் போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்லப்பட்ட அந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ சாதாரணமாக மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகம் நிறைய பேர் கேட்குறாங்க. அது என்னங்க அது? அதாவது விஜய்க்கு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு கரூரில். அசம்பாவிதம் நடக்கும்போது நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஜய் தான் விஜய் தரப்பில் இருக்கவங்களெல்லாம் எஃப்ஐஆரில் பேரை சேர்க்குறாங்க தமிழ்நாடு போலீஸ். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் தகராறு, அவர் உங்களை அடிச்சிடுறாரு. அப்படிங்கும்போது நேராக போய் முதல்ல போய் என்ன பண்ணுறாரு, அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்போ போலீஸ் உங்களை விசாரிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இல்லைங்க ஃபஸ்ட்டு அவர் தான் என்ன அடித்தாருன்னு நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனால் இங்கே விஜய் தரப்பு, அதாவது காவல்துறை சார்பில் இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க. இவங்க இல்லைங்க நாங்கள்லாம் தப்பு பண்ணலைங்க, பாருங்கள் இந்த இவர் தான் சதி வேலை பண்ணார், போலீஸ் தான் அஜாக்கிரதையாக நடந்தாங்கன்னு இவங்க ஒரு புகார் கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? அதாவது என்னென்னா, காவல்துறை விஜயிலேருந்து எல்லாத்தையும் விரட்டி விட்டாங்க ஊர்லேருந்து. அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. தமிழ்நாடே யார் கண்ட்ரோல், கரூர் யார் கண்ட்ரோல்னு தெரியும். அந்த நேரத்தில் இவங்க புகார் கொடுத்தா எடுபடுமா? நீங்களே சொல்லுங்கள். எஃப்ஐஆர் போய் ஒரு இடத்துல போய் கேட்குறீங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு திமுக நிர்வாகி ஒரு பாலியல் பிரச்சனையில் மாட்டுறாரு. 3 நாளைக்கு அவர் மேலே எஃப்ஐஆரே போடல, இழுத்தடிக்கிறாங்க. நார்மலாக எஃப்ஐஆர் இன்றைக்கி நியாயமான முறையில் போடப்படுகிறதா? அப்போ விஜய் தரப்பு எப்படி போய் புகார் கொடுக்கும்? இதே சில பேர் தெரியாமல் விஜய் தரப்பு கோட்டை விட்டுச்சு அப்படிங்கிறாங்க. சார், விஜய் தரப்பு ஆடி போயிடுச்சு, அவங்க இந்த சம்பவத்தை எதிர்பார்க்கல. இப்படி ஒரு அசம்பாவிதம் வாழ்க்கையில் யாருமே நம்ம பார்க்க முடியாத சம்பவம், ரொம்ப முடியாது. யார் இருந்தாலும் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க மீளலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மொத்த பழியும் விஜய் மேலே சுமத்தும் போது அந்த டைமில் போய் அவங்க எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்க நிலைமையில் இல்லை. இன்னொன்று, எதிர்கொள்ளலான்னு பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஃப்ஐஆரே போடாமல் இழுத்தடிப்பீங்க. நிறைய விஷயம் நீங்கள் இழுத்தடிக்கிறீங்க. அவர் கரூரில் தங்கி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதாகட்டும், இல்லை அவர் திருச்சியில் தங்கி ஒரு ஹோட்டலில் தங்கி கூட பார்த்துருக்கலாம். நீங்கள் இல்லை நீங்கள் சென்னைக்கு போய் தான் ஆகணும்னு வம்படி அனுப்பிச்சி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் அவங்க தரப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்து இன்னொரு விஷயம், இன்றைக்கி சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கும்போது இந்த சிபிஐ விசாரணையில் செந்தில் பாலாஜி விசாரிக்கப்படுவாரானா கண்டிப்பாக விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி காவல்துறையோட எஃப்ஐஆர் வெளியில் வந்துருச்சு. அதில் போட்டிருக்கிற தகவல் என்னென்னா, முனியப்பன் கோயில் ஜங்ஷனில் விஜய் அந்த வண்டியில் வராரு. வரும்போதே கூட்டத்தை திரட்டிட்டு வராரு. வேணுன்னே மெதுவாக வராரு. முனியப்பன் கோயில் ஜங்ஷன் வரும்போது ராங் ரூட்டில் போகிறார். நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி காவல்துறை நினச்சா ராங் ரூட்டில் ஒருத்தர் போகிறாரு அப்படிங்கிறதுக்கு வழக்கு போட முடியுமா முடியாது? சிம்பிளான கேள்வி தான். அந்த ஒருவேளை அந்த சம்பவம் நடந்துருச்சு, 41 பேர் உயிரிழக்கலைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ராங் ரூட்டில் போனதுக்கு வழக்கு போடுவீங்களா போட மாட்டீங்களா? எப்படி சரியாக வரும்? சாதாரணமாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு நடக்கும்போது பைக்கிலலாம் நிறைய பேர் போவாங்க, பார்த்துருப்போம். பைக்கில் ஹெல்மெட் போடாமல் ஒரு மினிஸ்டர் போகிறாரு பாருங்கள், மினிஸ்டரே பைக்கில் ஹெல்மெட் போடாமல் போகிறாரு அப்படின்னு சமூக ஊடகங்களில் வெளியாகி எஃப்ஐஆர்லாம் போட்ட வரலாறு இருக்குதா இல்லையா? அப்போ விஜய் முனியப்பன் கோயில் அந்த ஜங்ஷனில் ராங் ரூட்டில் போகிறாரு. ராங் ரூட்டில் போகிறது மட்டும் இல்லாமல் அங்கேயே போய் கொஞ்ச நேரம் நின்று தன்னுடைய மாசை காமிக்கணும்னு நிறைய பேருடைய கூட்டத்தை சேர்த்தாரு அப்படின்னு இவங்களுடைய வெர்ஷன் சொல்லுது. அப்போவே நீங்கள் அந்த அனுமதியை ரத்து பண்ணியிருக்க வேணுமா வேணாமா? சிபிஐ கேட்குமா? உங்களுக்கு எனக்குமே இந்த சந்தேகம் உண்டு. எப்படிங்க ராங் ரூட்டில் போகிறாரு, டிராஃபிக் கான்ஸ்டபிளே பார்த்து நம்ம வழக்கு போடலாமே, ஏன் போடல?
இன்னொன்று அங்கே ஏன் நிறுத்தலை? திட்டமிட்டு இவர் வந்து விஜய் வந்து லேட் பண்ணிகிட்ருக்காருன்னு தொடர்ந்து வருஷன் இது மாட்ட போகிறாங்க ஒன்று. அதே மாதிரி 12 மணிக்கே விஜய் வரப்போகிறாரு அப்படின்னு இவங்களே யார் டிவிகேலேருந்து சொன்னதுனால இன்றைக்கி பயங்கரமான கூட்டம் கூடிடுச்சுங்கிறாங்க. 12 மணிக்கு நீங்கள் வர்றேன்னு எப்படி சொன்னீங்க? உங்களுடைய அனுமதியை ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு ஏன் காவல்துறை கேட்கல? காவல்துறை சொன்ன வருஷம் என்ன, மதியழகன் வந்து பர்மிஷன் கேட்டார், 11 நிபந்தனைகளை வச்சோம். கரெக்டுங்களா? கையாட்டக்கூடாது, எல்லாம் நிபந்தனை வச்சோம். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிபந்தனைகளை வந்து முனியப்பன் கோயிலில் மீறி இருக்கார், ராங் ரூட்டில் போயிருக்காரு, தேவையில்லாமல் அங்கே நின்று பேசியிருக்காரு, சும்மா அங்கேயே வண்டி ரொம்ப நேரம் நின்றுருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து நிறைய பேர் அழைச்சிக்கிட்டு வேற வந்திருக்காரு. அது இல்லாமல் 12 மணிக்கு வரேன்னு சொல்லி அவங்க ட்விட்டரில் போட்டது. இது எல்லாம் தப்புங்கும் போது அப்போவே அனுமதியை ரத்து பண்ணியிருந்தால் அந்த சிக்கலே வந்திருக்காதே. ஏன் அனுமதியை ரத்து பண்ணல? இந்த கேள்விக்கு காவல்துறையிட்ட என்ன பதில்? செந்தில் பாலாஜி அவருடைய கண் அசைவில் தான் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டிஎஸ்பி இருக்காருன்னு ஆதவர்ஜுனா வெளிப்படையாக குற்றம் சாட்டுறாரு. அதுக்கேற்ற மாதிரி டிஎஸ்பி தான் பர்மிஷன் கொடுத்துருக்காரு, இன்ஸ்பெக்டர் கொடுக்கல. இந்த விஷயம் அதாவது ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஒரு விஷயம் பாதகமாச்சுன்னா பல விஷயங்கள் பேசப்படும். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன். கொஞ்சம் ஆழமாக பின்னாடி நோக்கி பார்த்தோன்னா நம்ம வந்து பாபர் மசூதி இடிப்பில் எல்லாரும் பார்த்தோம், கேமராவில் பார்த்தோம். நம்ம அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி எல்லாமே இடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கு போடப்பட்ட கமிஷன் என்னென்னா லிபரான் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 3 பேரும் குற்றவாளினாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போகும்போது இந்த 3 பேரும் குற்றவாளி இல்லைன்னு விடுவிச்சிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, கோத்ரா சம்பவத்தில் ரயில் ஒன்று வருது. அதில் வந்து இவங்க இந்து யாத்திரிகர்கள் வராங்க, அதாவது கோயிலுக்கு போகிறவங்க வராங்க. அது வந்து என்னென்னா வெளியிலேருந்து இஸ்லாமியர்கள் வந்து பெட்ரோலை ஊற்றி எரித்து கொண்டுட்டாங்கன்னு தான் அது பிரச்சனை. அதை வந்து அப்போ லல்லு பிரசாத் யாதவ் தான் ரயில்வே துறை அமைச்சர். அவர் என்ன பண்ணுறார், விசாரணை கமிஷன் போடுறார். அந்த விசாரணை கமிஷனில் ரயிலுக்குள்ளே அங்கே பக்தர்கள் இருக்காங்கல்ல, இந்து பக்தர்கள், அவங்க வந்து ஏதோ சமைச்சிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த இதுதான் வெடித்து பிரச்சனையாச்சு. வெளியிலேருந்து யாரும் பெட்ரோல்லாம் ஊற்றலை அப்படிங்கிறது வந்தது. அதையும் தாண்டி அந்த உள்ளே இருக்க இந்து பக்தர்களுடைய பிணங்களை வைத்து ரோடாக கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை 2 நாள் வந்து வேட்டையாடி நிறையா இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். இது அது வந்து பானர்ஜி கொடுத்த ரிப்போர்ட்டில் குற்றவாளி மோடி தான் வருது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இவர் விடுதலை பண்ணுறாரு, மோடி விடுதலை ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெர்லைட்டு பிரச்சனை. ஸ்டெர்லைட்டுக்கே வரோம். நம்ம ஸ்டெர்லைட்டு பிரச்சனையில் துப்பாக்கி சூடு வந்து நடத்தினது எல்லாம் வந்து முன்னாடியே பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ்காரங்க மேலே தப்புன்னு சொல்லி யார் சொல்கிறா? அருணா ஜெகதீசன் சொல்கிறாங்க. இன்றைக்கி அருணா ஜெகதீசன் கமிட்டி அவசரமாக போடக்கூடிய முதல்வர் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அருணா ஜெகதீசன் கமிட்டி எந்தெந்த போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து குற்றவாளிகள்னு சொன்னாங்களோ அதே ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்து அதில் ஒரு அதிகாரி இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிட்டார். அப்புறம் நீங்கள் எதுக்கு நீங்கள் கமிட்டி போட்டிங்க? கமிட்டி போடுறதுனால என்ன நன்மை? இப்போ கமிட்டி நல்லாரும் கேட்டிருக்காங்களே, அருணா ஜெகதீசன் கமிட்டி போட்டு என்ன நன்மை? அதனால் என்ன ரிசல்ட் என்ன? உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போதோ அதான் தீர்ப்பு. அப்போ உச்சநீதிமன்றத்தில் விஜய் நேராக போகிறது எந்த விதத்தில் தப்பு? அது இல்லாமல் அதாவது எடப்பாடி பழனிசாமி போட்ட கமிஷனையே நீங்கள் செயல்படுத்தலை. அப்போ நீங்கள் போட்ட கமிஷனை வந்து எப்படி செயல்படுத்துவீங்க? இன்னும் ஒன்று, எடப்பாடி பழனிசாமி கமிஷன் வந்து உங்கள் ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கு சார்பாக இருக்கும். எந்த ஆட்சியிலையாவது மக்களே இப்போ சந்தேகம் என்னென்னா, சரிங்க அருணா ஜெகதீசன் கமிட்டி வந்து யாருக்கு கட்டுப்பட்டது? நீங்கள் யாருக்கும் கட்டுப்பட்டது இல்லைன்னு சொன்னால் கூட மாநில அரசு தான் போடுது. ஸ்டாலின் வந்து அருணா ஜெகதீசன் கமிட்டியை போடுவாராம், அவங்க உண்மையை கொண்டு வருவாங்களாம். இது எப்படி இருக்குன்னா, மோடி வந்து ஞானேஷ்குமாருங்கிற தேர்தல் ஆணையரை அவரே அப்பாயின்ட் பண்ணுவாராம். ஆனால் ஞானேஷ்குமார் நியாயமாக தேர்தல் நடத்துவாராம். இது எப்படி நம்ப முடியும்? இப்போ ராகுல் என்ன கேட்குறாரு, எப்படிங்க ஞானேஷ்குமாரை நீங்களே தேர்ந்தெடுத்தீங்க? பொதுவான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்களெல்லாம் வச்சு ஒரு ஆளை போடுங்க, நீங்களே ஒரு ஆளை போட்டு நீங்களே தேர்தல் நடத்துறது எப்படி அப்பட்டமான விதிமீறல்? அதே போல தான் இதுவும். அப்போ ஸ்டாலின் அவர்கள் அருணா ஜெகதீசன் கமிட்டியை போடுவார், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸரான அசராக்கருக்கு விசாரிப்பார், நியாயமாக கிடைக்கும். இவங்க சொல்கிறத வெகுஜன மக்கள் நம்ப தயாராகலை, விஜய் நம்ப தயாராகலை, பாதிக்கப்பட்டவங்க நம்ப தயாரில்லை. இதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம பேசிட்டோம். அடுத்து என்ன நடக்க போகுது? கண்டிப்பாக சதி வேலை நடந்திருக்கு அப்படின்னு டிவி கேட்குறப்பல உறுதியாக சொல்கிறாங்க. இது அடுத்து எங்கே போவோம்? ஆனால் விஜய் நோக்கி ஏகப்பட்ட முடிச்சுக்களை பண்ணுறதுக்கு மேலே இருக்க டெல்லி பிஜேபியும் பல வேலைகளை பண்ணும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்க, அப்படி வந்தீங்க, இப்படி வந்தீங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்பாங்க. விஜயை கூப்பிட்டு டெல்லியில் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விஜயை டெல்லி கூப்பிட்டு விசாரிக்கிறதோ ஒருத்தர் நல்லது தான் நம்ம நினைக்கிறோம். இங்கே வந்து சிபிஐ அலுவலகத்தில் விசாரித்தவங்க கூட்டம் கூடிரும். டெல்லினா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஈஸி விஜய்க்கு, அது நல்லது தான்.
ஆனால் என்னென்னா நேஷனல் ஹெரால்டு வழக்கில் வந்து எப்படி வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கூப்பிட்டு ஒரே கேள்வியை திருப்பி கேட்டாங்களோ, விஜய் அந்த மாதிரி கேட்குறதுக்கு நினச்சா பண்ணக்கூடும். ஆனாலும் எண்டு ரிசல்ட் என்ன? இப்போ நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தி எதாவது பண்ண முடியுமா? அதேமாதிரி விஜய் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு இதுக்கு நேராக போய் பேசிட்டு வர்றார், அவ்வளோதான். இதில் நிறைய பேர் கொஞ்சம் அறிவுஜீவிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படிங்க அவர் போய் பேசி மக்கள் அவரை பார்க்க தான் வந்தாங்க, அவர் தானே குற்றவாளிங்கிறாங்க. இது எப்படி லாஜிக்கலாக சரியாக வரும்? ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்லாம் யாருங்க? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க, கரெக்டுங்களா? நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுக்கறது காவல்துறை. இவங்க 2 பேர் தானேங்க பிரச்சனை. எப்படி விஜய் இப்படி பொறுப்பாள ஆகிற? ஒரு தியேட்டரில் ஒரு படம் ஓடுது, அங்கே வந்து மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை வருது. தியேட்டர் நிர்வாகம் வந்து இருக்கையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, ஏதோ வசதியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது. உள்ள தியேட்டரில் நடித்த ஹீரோ தான் காரணம், விஜய் இந்த தியேட்டர் படத்தில் நடிச்சிருக்காரு, அவரை பார்க்க வந்து தான் இவ்வளோ கூட்டம் அப்படின்னா லாஜிக்காக ஒர்க் ஆகுதான்? இது கூட தெரியாமல் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த விசாரணை ஒரு போகிற ஒரு நிலைமையை பார்த்தா இது வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய பாதகமாக இருக்கும். ஏன்னா இவங்க போட்ட எஃப்ஐஆர்லேயே 1000 குளறுபடிகள். நல்லா ஒன்று புரியுது, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவசரமாக ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, மதியழகனெல்லாம் கூப்பிட்டு வச்சு கஸ்டடியில் எடுக்கிறாங்க. மதியழகன் அவர்களை கஸ்டடியில் எடுக்கக்கூடிய காரணம் என்ன? மதியழகனுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நல்லா யோசிப்பார். அப்போ நீங்கள் கஸ்டடியில் எடுக்கிறது தான் இவருங்க நம்ம விஜய் தரப்பு குறை சொன்ன செந்தில் பாலாஜியும் கஸ்டடியில் எடுத்துருக்கணும். நீங்கள் அவங்க ஒரு தரப்பு மட்டும் கஸ்டடியில் எடுக்கிறீங்க. அவங்க என்ன ஏற்பாட்டாளர்கள் மட்டும்தானே? அதில் அவருக்கு இதுக்கு என்ன ரோல்? இதில் 2 பேர் வந்து தேடப்படும் குற்றவாளி அப்படி நிர்மல்குமாரையும் ஆதவையும் சொன்னீங்க. இதெல்லாம் என்ன லாஜிக்கே இல்லையே. சிபிஐ வந்து சிபிஐ வந்து பொறுப்பு வாங்கினோன்னே இது வரைக்கும் ஆதவையோ இல்லை நிர்மல்குமாரையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயல் யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? ஏன் அரெஸ்ட் பண்ணல? உங்களால் மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ண முடியுது? அப்போ ஸ்டேட் போலீஸாக இருந்தால் அரெஸ்ட் பண்ணுவீங்க, சென்ட்ரல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாது. உடனே இதுவும் வந்து பிஜேபி இருக்கிறனால தான் அரெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் உங்களையும் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, சிபிஐ வந்தவுடனே பாருங்கள் நிறையா விஷயம் மாறுது. இப்போ என்ன முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க? சிபிஐ வந்தவுடனே அமித்ஷா கைக்கு போயிட்டாரு, அமித்ஷா வந்து இவர் ஒரு வழி பண்ண போகிறாருன்ட்டு. அமித்ஷா வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி, விஜய் கூட்டணிக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே பயந்து விஜய் ஐயோ வேணாம் தலைவரே, நான் வந்து உங்களோட கூட்டணிக்கு வரேன்னு சொல்லுவாராம். அதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் விமர்சிக்கவில்லைன்னு விஜய் சொன்னார்ல, உடனே பிடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? திமுக மட்டும்தான் விமர்சிக்கிறாரு, பிஜேபி அதிமுகவில் களத்தில் இல்லைன்னு சொல்லி கழட்டி விட்டார். ஏன்னா பயம். ஏற்கனவே அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பிஜேபியை பற்றியும் பாசிசத்தை பற்றியும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அதாவது இவங்க என்ன தான் சொன்னாலும் விஜய் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய பிம்பம் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்தோம். இப்போ ராஜீவ் காந்தியோடைய அந்த மரணம் பார்த்திங்கன்னா நம்மளாம் பெருசாக பார்க்கல, டிவியில் தான் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த சம்பவத்தை லைவாக எத்தனை லைவு எவ்வளோ பேர் பார்த்தோம். அப்போ விஜயோடைய ஒவ்வொரு விஷயமும் உள்ள உட்காந்துருக்கிறது, வண்டி வர்றது எல்லோரும் பார்த்தோம். அப்போ முனியப்பன் கோயில் ஜங்ஷனில் அவர் ராங்கா போனது, அங்கே நின்னது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல. எத்தனை ட்ரோன் கேமரா, அது இல்லாமல் அவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜையும் வெளியிட்டுட்டாங்க. யார்? விஜய் தரப்பு தங்களுடைய கேரவனில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜையும் வெளியிட்டாங்க. சொத்தையான காரணம் என்ன சொல்கிறாங்க? ஆதாரமே இல்லாமல் வாக்கி டாக்கியில் நாங்கள் வந்து விஜய்க்கு வந்து எச்சரித்தோம். சிபிஐ கேட்குறது வாக்கி டாக்கியில் எச்சரிச்சிங்க ரைட்டுப்பா, அவர் எல்லைக்கு 6 மணிக்கு வராரு, கரூருக்கு 7 மணிக்கு தான் உள்ளே வராருங்க. 6 மணிக்கு அங்கே தான் இருக்கார். அப்போ 6 மணிக்கு இங்கே அலாலையாக மக்கள் நிற்க இடம் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்க. சரி, விஜய் தான் கொடுக்கல, காவல்துறை தண்ணி கொடுக்க வேண்டியதானே? காவல்துறை உங்கள் நண்பன் அல்லவா? கேட்பாங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்கள். அவ்வளோ மக்கள் இருக்காங்க. நீங்கள் ஏற்பாட்டாளர்கள் சரியில்லை, விஜய் தரப்பு மோசம்ன்ட்டீங்க, நீங்கள் தண்ணி கொடுக்கணுமா வேணாமா? சிம்பிளான கேள்வி. இதுக்கு எப்படி பதில் சொல்லாமல் இருப்பீங்க? இதே மாதிரி தான் ஏற்கனவே வந்து இந்த விமான சாகசம்னு ஒன்று சென்னையில் பண்ணது உங்களுக்கு தெரியும். தண்ணி குடிக்காமல் ஒரு 3 பேர் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது யார் ஏற்பாடு பண்ணது? இந்திய இராணுவத்தினுடைய ஏற்பாடு, முன்னின்று நடத்தியது தமிழ்நாடு அரசு, கரெக்டுங்களா? சிஎம்லாம் உட்காந்துருந்தார். அப்போ அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான இராணுவ அந்த இவங்க மேலே நீங்கள் கேஸ் போட்டிங்களா, இல்லை அது யார் தான் காரணம்னு இதுவரை கண்டுபிடிச்சிங்களா? அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடந்து போயிட்டீங்க. அப்போ ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு விழாவை, கவர்மெண்ட்டே ஒரு விழாவை நடத்துவீங்க, இறந்த வரலாறு இருக்குது. அப்போ இதையும் நீங்கள் சரியாக பண்ணலாம், அவ்வளோதான். அதனால் இவங்க என்னென்னா, யாராவது ஒருத்தர் மேலே பழி போட்டு தப்பிக்கிறான்னு இருப்பார்கள். தப்பிப்பதற்கு வழியில் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செந்தில் பாலாஜி விசாரிக்கப்படுவார், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா, இவங்க சொல்கிறாங்கல்ல, பக்கத்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு சண்டை மாதிரி தான்.
முதல்ல அவங்க அமைதியாக இருந்தாங்க, இப்போ வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. கரூர் சம்பவம் நடந்து 2-3 நாளாக எது அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, செந்தில் பாலாஜி தான் காரணம், அவர் இங்கே விட்டு விசாரிங்க, எங்களுக்கு அவர் மேலே சந்தேகமாக இருக்குது, அவர் அசைவு இல்லாமல் கரூரில் எதுவுமே நடக்காது. இந்த மாதிரி பிரேத பரிசோதனை செய்த டாக்டரையும் விசாரிச்சிட்டாங்க. அவங்களும் சில உண்மைகளை சொல்லிட்டாங்க. இப்போ பிரேத பரிசோதனை சொன்ன டாக்டருக்கும், ஏன்னா அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, அங்கேருந்து ஆளுங்களை கூப்பிட்டோங்கிறாங்க. முன்னுமே புரியல, எப்படிங்க கரெக்டாக அன்றைக்கின்னு பார்த்து கான்ஃபரன்ஸ் நடக்குது, கரெக்டாக ஆளுங்க வராங்க, இது வந்து நம்புகிற மாதிரி இல்லையா, கரெக்டாக வந்து ஆம்புலன்ஸ் வருது. அப்போ மக்களுக்கு மர்மங்கள் நிறையா இருக்குது. மக்கள் நம்ம நேரில் நிறையா அந்த விஷயம்லாம் பார்த்தோம், அதையும் தாண்டி பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள், இவங்க நிறையா விஷயம் வந்து வாக்கி டாக்கியில் சொன்னதுலேருந்து நிறைய விஷயம், இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது விரைவில் இதற்கு ஒரு முடிவு வரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்ஜ் ஷீட் சீக்கிரம் போடுவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி முதல் வாரத்திலாவது இந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். யார் மாட்டப் போகிறார்கள், இவங்க எழுதிட்டு இருக்காங்கல்ல, இப்போ நக்கீரன் பத்திரிகையில் நிறைய பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா விஜய் மாட்டி விட்டார் அப்படின்னு எழுதுகிறாங்களே, யார் மாட்டி விட்டாருங்கிறது விரைவில் தெரிந்துவிடும். இவர்கள் ஓடி ஒளிய போகிறார்கள், எழுதி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சொல்கிறது இதுதான், ஒருத்தர் வந்து ஒரு புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்தாருன்னா அவரை வெளியில் எங்கேயும் விடாமல் பேச விடாமல் தடுக்கிறீங்க, எவ்வளோ அவதூறு பிரச்சனைகளை பண்ணுறீங்க. உங்களுடைய கொடுமை எந்த அளவுக்கு அப்படின்னா, அவரை இந்த அளவுக்கு முடக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய அசம்பாவிதமே ஏற்படுத்தி இருக்கிறது தான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் நினைக்கிறாங்க. உண்மை ஒரு நாள் வெளிவரும் தான் நம்ம சொல்லும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.